வணக்கம். வெப்பத்தை தணிச்சு தன்மையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வரப்பிரசாதம்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய ஏசியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்துல ஆரோக்கியமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கோமோ இல்லையோ, ஆனா வசதியான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த தான் இந்த ஏசி பிடிச்சிருக்கு. இன்னைக்கு அலுவலகங்கள், வீடுகள்னு மட்டும் இல்லாம வெளியிடங்கள், கடைகள், தொழிற்சாலைகள்னு ஏசி இல்லாத இடங்களே இன்னைக்கு கிடையாது. அதுலயும் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்லயும், இன்னும் சொல்ல போனா கழிவறைகள்ல கூட ஏசி இன்னைக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்மளை விட்டு பிரியாத ஒரு விஷயமாவே இந்த ஏசி இருக்கு. வரக்கூடிய இந்த கோடை காலத்துல நல்ல ஒரு இதமான குளுமையை கொடுக்கக்கூடிய இந்த ஏசி நல்லதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அதாவது நல்லது இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த ஏசி இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு மன ரீதியாவும் நம்ம நினைக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த ஏசியா தான் இருக்கு. அதுலயும் இந்த கோடை காலத்துல 24 மணி நேரம் அலுவலகங்கள்ல, பொது இடங்கள்ல மட்டும் இல்லாம எல்லா வீடுகள்லயும் இன்னைக்கு ஏசி இல்லாத அறையே இன்னைக்கு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை இல்லாம அந்த ஏசி ஓடிட்டே இருக்கு. இப்ப இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தோல் சார்ந்த பிரச்சனைகள், முடி உதிர்வு, தொண்டையில நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சு திணறல், கண்கள்ல வரக்கூடிய பாதிப்புகள், அதாவது கண் அரிப்பு, அப்படின்னா கண் சிவந்து போறது, ஒரு மாதிரியான எரிச்சல் வருது, அதே மாதிரி கண் பார்வை மங்கி போறது, பார்வை குறைபாடு, அதிக நேரம் ஏசிலேயே நம்ம இருக்கும் பொழுது வைட்டமின் டி சத்து குறைபாடு, இதனால எலும்புகள் வலி இல்லாம போறது, தொற்றுநோய் அபாயமும் இருக்கு. அதே மாதிரி சோர்வு, சோம்பல், தலைவலி, தலை சுற்றல், ஒவ்வாமை, ரத்த அழுத்தம், நாள்பட்ட நோய்கள், உடல் பருமன், நீரிழிவு, வாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த ஏசி மிகப்பெரிய எதிரியாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏசி எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு லிக்விடுமே ஒரு கேஸா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஹீட் தேவை. இந்த கான்செப்ட் தான் இந்த ஏசியோடைய கான்செப்டாவும் இருக்கு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம தண்ணி ஆவியாகணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு வெப்பம் தேவை. தண்ணியை நம்ம நெருப்புல கொதிக்க வைக்கும் பொழுது அது ஆவியாருது. இந்த ஒரு தத்துவம் தான் இந்த ஏசிலயும் இருக்கு. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம துவைச்ச ஒரு துணியை காய வைக்கணும் அப்படின்னா, அந்த ஈரமா இருக்கக்கூடிய துணியை நம்ம காற்று இருக்கக்கூடிய இடங்கள்ல போடுவோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை இழுத்துட்டு அந்த ஈரம் ஆவியாகி நமக்கு துணி சீக்கிரமா காயறது நமக்கு தெரியும். கோடை காலத்துல பார்த்தோம்னா இந்த வெப்பத்தினால துணி ரொம்ப சீக்கிரமா உலர வைக்க முடியும். இதே மழை காலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வெப்பநிலை குறைவா இருக்கும் பொழுது நமக்கு அந்த துணி காயறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதே தான் இந்த ஏசிலயும் ஏற்படுது. இந்த கோடை காலத்துல அதிகமான வெப்பமும் அதிகமான வியர்வையும் ஏற்படுது. இந்த வியர்வை நமக்கு வரும் பொழுது, குளிரூட்டப்பட்ட அறைக்கு போகும் பொழுது வியர்வை அப்படியே ஆவியாகி அது அந்த வெப்பத்தோட சேர்ந்து நம்ம சருமத்தை குளிர்விக்குது. இந்த குளிர் உடலுக்கு பல தீங்க விளைவிக்க கூடியதாகவும் இருக்கு. இதுதான் உடலினுடைய வெப்பத்தை அதிகரிக்க கூடியதாகவும் இந்த சருமத்துல வரக்கூடிய நோய்களுக்கும் காரணமாகவும் இருக்கு. அதே மாதிரி ஒரு குளிரூட்டப்பட்ட அறைன்னு சொல்லும் பொழுது அந்த அறையில இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தையும் அதோட சேர்ந்து அந்த ஈரப்பதத்தையும் இந்த ஏசி எடுத்துக்கிட்டு நமக்கு குளுமையான ஒரு காற்றை கொடுக்குது. இப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அறையில இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை அந்த ஏசி எடுக்கும் பொழுது நம்ம உடல்ல, நம்ம மேல் தோல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் சேர்த்தே எடுத்துக்குது. இப்ப இதனால நம்மளுடைய சருமம் வறண்டு போறது, உடலினுடைய வெப்பம் அதிகமாறதையும் நம்ம பார்க்க முடியும். அதாவது உள்ளுக்குள்ள உடலினுடைய வெப்பம் அதிகமாகவும் அதை வெளியில நம்ம உணர முடியாது. அதாவது அறையில இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சும் பொழுது நம்ம தோல்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் சேர்ந்து உறிஞ்சுது. இதனால தோல் அரிப்பு, சருமம் சார்ந்த பிரச்சனைகள், முடி உதிர்வு, நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகள், உடல் உஷ்ணம் அதிகமா இருந்துன்னு பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்படுது. இன்னைக்கு நிறைய வகையான ஏசிகளும் இருக்கு. அதாவது விண்டோ ஏசின்னு சொல்லுவோம். பொதுவா வீடுகள்ல சில காலங்களுக்கு முன்னாடி அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தது. அதே மாதிரி ஸ்பிளிட் ஏசி, அதை பிடிஏசின்னு சொல்லுவாங்க. வீடுகள்ல சின்ன சின்ன அலுவலகங்கள்ல பயன்படுத்தக்கூடியது HVAC அப்படின்ற ஒரு வகையும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய ஏசிகள் எல்லாமே பார்த்தோம்னா அந்த காற்று உள்ளேயே சுத்திட்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வெளிப்புற காற்றுக்கும் உள்ள இருக்கக்கூடிய காற்றுக்கும் தொடர்பு இல்லாம இந்த வெளிப்புற காற்று உள்ள வராத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதே HVACன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு நிறைய தொழிற்சாலைகள்ல, பெரிய பெரிய அலுவலகங்கள்ல, மருத்துவமனைகள்ல பயன்படுத்தக்கூடியது. உள்ள இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்று வெளியில இருக்க காற்றையும் உள்ள கொடுக்கக்கூடிய வகையான ஒரு ஏசி. இப்படி பல வகையில ஏசி இருந்தாலும் நம்மளுடைய உடலினுடைய தட்ப வெப்பநிலையை குறைச்சு செயற்கையான ஒரு குளிர கொடுத்து நம்ம உள்ளுறுப்புகளுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுடைய வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலாதான் இந்த ஏசி இருக்கு. பொதுவா அலுவலகங்கள்ல பார்த்தோம்னா ஏசி எதுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அது மனிதர்களுக்கு, அதாவது நமக்கானது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களுக்கு
சிஸ்டம்ஸுக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த மிஷினரிஸ்க்கு நமக்கு ஏசி தேவைப்படும். ஏன்னா கணினியா இருக்கட்டும் இல்ல மத்த வகையான இயந்திரங்களாக இருக்கட்டும், அதை உபயோகப்படுத்தும் பொழுது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பத்தால இயந்திரங்கள் சீக்கிரமா பழுதடையாம இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இந்த ஏசி அலுவலகங்கள், தொழிற்சாலைகள்ல பயன்படுத்துறதுனால வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஏசி நமக்கானது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்களுக்கானது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏசியை நம்ம தவிர்க்கவும் முடியாது. அதனால நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நாம மற்ற வழிகளை பின்பற்றுறது அவசியமானது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா ஆபீஸ்லயும் ஏசி, கார்லயும் ஏசி, போற இடங்கள்லயும் ஏசி, வீட்டுக்குள்ள வந்தாலும் வந்த உடனே ஏசிலேயே போய் உட்கார்ற ஒரு பழக்கம் இருக்கு. இதை நம்ம முதல்ல தவிர்த்தே ஆகணும். வீட்டுக்கு வந்த உடனே கை காலை அலம்பிட்டு நம்ம கொஞ்ச நேரம் காற்றோட்டமான இடங்கள்ல இருக்கிறது அவசியமானது. 24 மணி நேரமும் ஏசியில யார் இருக்காங்களோ அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி முற்றிலும் குறைஞ்சு போயிடும் அப்படின்றதையும் நம்ம மறந்துடவே கூடாது. இப்ப ஏசியை பயன்படுத்துறோம் அப்படின்னா 25 இல்லைன்னா 26 டிகிரிக்கு மேல ஏசியை நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. பகலை விட நமக்கு இரவு நேரங்கள்ல அந்த தட்பவெப்பநிலை குறைவாகவே இருக்கும். அதனால இந்த அளவுக்கு நம்ம ஏசியை பயன்படுத்துறது அவசியமானது. இன்னைக்கு ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா குழந்தைகளுக்குமே இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல ஏசி இருக்கு. அந்த இடங்கள்ல நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னும் பொழுது வீட்டுல கண்டிப்பா ஏசியை பயன்படுத்துறது தவிர்த்தே ஆகணும். இரவு நமக்கு அந்த தட்பவெப்பநிலை குறைவா இருக்கும் அப்படின்னும் பொழுது நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இரவு தூக்கத்தை நம்ம கழிக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும். அதுலயும் பின்னிரவுல ஏற்படக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம கண்ணுக்கு தெரியாத சக்தியையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதனால இரவு தூங்கும் பொழுது நம்ம காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தூங்குறது நல்லது. 2 பக்கம் திறந்திருக்க மாதிரியான ஜன்னல் அமைப்பை நம்ம வீட்டுல ஏற்படுத்துறது நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பொதுவாகவே வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏசி உகந்ததல்ல. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன் பலவீனமா இருக்கும் பொழுது இந்த ஏசியையும் நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஏசி பயன்படுத்துறவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த ஏசியை சுத்தம் பண்றது அவசியமானது. ஏன்னா காத்து வழியா நிறைய குப்பைகள், தடைகள் அந்த ஏசியினுடைய உட்பகுதிகள்ல படிஞ்சு போயிருக்கும். இதை நம்ம வாரம் ஒரு முறையாவது சுத்தம் செய்யறது அவசியமானது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அதிகமான தொற்றுனால வரக்கூடிய பிரச்சனைகள், தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏசியில அதிகமா இருக்கிறவங்களுடைய அந்த தோல் பகுதிகள்ல இருந்து ஈரப்பதம் வெளியேறும் பொழுது தோல்ல வறண்ட ஒரு நிலை ஏற்படும். தொண்டை பகுதிகளில் பார்த்தோம்னா அப்படியே தொண்டை காஞ்சு போய் தொண்டையில ஒரு மாதிரியான வலி ஏற்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். அதனால நேரடியா ஏசிக்கு பக்கத்துலயோ இல்ல ஏசி இருக்கக்கூடிய இடங்கள் இல்லாம கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது நல்லது. கொஞ்ச நேரம் மட்டும் ஏசியை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நம்ம அந்த அறையில ஏசி போட்டுட்டு அதுக்கப்புறமா அணைச்சிடலாம். அறைகள்ல இன்னொரு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அதிகமா முடிய இருக்கக்கூடிய இந்த அறைகள்ல அந்த அறையில இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சு போயிடும். அதுவும் பல நேரங்கள்ல உயிரை கொள்ளக்கூடிய அபாயத்தையும் ஏற்படுத்தும். அதனால அதையும் கவனமா நம்ம எடுத்துக்கிட்டு வெளிக்காற்று அறையில வர மாதிரியான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்திக்கிறது அவசியமானது. இப்ப ஏசி நம்ம அதிகமா பயன்படுத்தும் பொழுது சருமத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் அதை எடுத்துக்கும். இதனால சருமம் வறட்சியாறது, உதடுகள் உலர்ந்து போறது, அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா அதிகமா தண்ணி எடுத்துக்கிறது அவசியமானது. ஏசியில அதிக நேரம் நம்ம இருக்கும் பொழுது அந்த செயற்கை குளிர் நம்மள என்ன பண்ணணும்னா தண்ணி தாகத்தையும் தடுத்து நிறுத்தும். அதனால தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பே இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு அலாரம் மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதிகமா தண்ணி எடுத்துக்கிறது அவசியமானது. அதிகமா தண்ணி எடுத்துக்கும் போது உள்ளுறுப்புகளுக்கும் ஆரோக்கியத்தையும் அது கொடுக்கும். தலையில ஏற்படக்கூடிய அந்த வறட்சியும் முடி உதிர்வையும் அது தடுக்கும். சீரகம், வெந்தயம், துளசி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சேர்த்து தண்ணீர் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆவாரம்பூ, வெட்டி வேர் மாதிரியான ஏதாவது ஒரு மூலிகைகளை சேர்த்து தண்ணீர் குடிக்கிறது சிறந்தது. கோடை காலங்கள்ல இளநீர், மோர், பழச்சாறுகள், இல்ல நீராகாரம், கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மாதிரியான பானங்களை எடுத்துக்கிறதும் அவசியமானது. இந்த பானங்கள்னால என்னன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாறது மட்டும் இல்லாம உடல் உள்ளுறுப்புகளுக்கு தேவையான அந்த ஒரு குளுமையையும் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த உணவுகள் இருக்கும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது உடல் உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுறது மட்டும் இல்லாம சருமத்தையும் பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதிகமா ஏசி பயன்படுத்துறவங்க முடிஞ்ச வரைக்கும் ரசாயனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய சோப்புகள், ஷாம்பு மாதிரியான பொருட்களை பயன்படுத்துறது தவிர்க்கணும். ஏன்னா சருமத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் எடுத்துக்கும் அப்படின்னும் பொழுது சருமம் வறண்டு போறதே நம்ம பார்க்க முடியும். சருமத்துல பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்படும். தோலே பார்த்தோம்னா ஒரு மாதிரி தடிச்சு போன மாதிரி இருக்கும். அதனால ஏதாவது ஒரு மூலிகை குளியல் பொடியை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதே கடற்கரையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடங்கள்ல பார்த்தோம்னா ஈரப்பதம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறவங்க ஏசியை பயன்படுத்தும் போது என்ன பண்ணலாம்னா அந்த ஏசி அறைக்குள்ள ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த ஏசி அங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் எடுக்கும் பொழுது நம்ம உடல்ல
இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை முதல்ல எடுக்க தொடங்கும். அதனால நாம நம்மளை கொஞ்சம் பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமாவதும் காலை இளம் வெயில்ல இருக்கிறது அவசியமானது. அது மட்டும் இல்லாம வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் செய்யும் பொழுது நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கவும் முடியும், நம்மளுடைய சருமத்துக்கு தேவையான அந்த ஈரப்பதத்தையும் கொடுக்கவும் முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பின்பற்றும் போது வரக்கூடிய கோடை காலத்துல நம்ம பாதுகாக்கிறது, நம்மளுடைய உள்ளுறுப்புகளை நம்ம பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஏசியில இருந்து நம்மளை பாதுகாக்கவும் முடியும். அலுவலகங்கள்ல நம்ம ஏசியை தவிர்க்க முடியாது அப்படின்னாலும் வீடுகள்ல எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு ஏசியினுடைய பயன்பாட்டை குறைக்கும் பொழுது ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இந்த கோடை காலத்தை இயற்கையிலேயே குழுமையா நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் பார்த்தோம். இதை பின்பற்றும் பொழுது ஆரோக்கியமும் மேம்படும், எளிமையா கோடையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.